காலையிலேயே வந்து இந்த காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசிக்கு வந்து போகணும். இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாளுக்குள்ள போய் சாமி கும்பிடணும்னு நெனச்சிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பி போயாச்சு. அங்கேயும் கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து பண்பொழின்னு இருக்கிற இடத்துல வந்து முருகன் கோவில் ஸ்பெஷல் பார்த்தீங்களா, அங்கேயுமே கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போனோம். நல்ல தரிசனம் இந்த தென்காசி காசி விஸ்வநாதருக்கு. நல்ல அன்னைக்கு வந்து ஹோமம்லாம் வளர்த்து நல்ல பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பண்பொழிக்கு போனோம். ஆனால் இவ்வளோ அழகான முருகர் வந்து இந்த மாதிரி அழகான இடத்துல இருப்பார் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. என்ன மாதிரி நிறைய பேர் நீங்களும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பிளேசஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு ரம்யமான குட்டிய மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த சில்லுன்னு அந்த சாரலோட சூப்பராக இருந்துச்சு. அந்த இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு போனோம். ஆனால் எங்களோட நேரம் வந்து 4:30க்கு மேலே தான் கோவில் திறக்கும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து பார்த்தோம். காற்று வந்து ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ மழை வந்துடுறதுக்குள்ளேயும் கீழே இறங்கிடலான்ட்டு நிறைய பேர் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நாங்களும் அப்படியே இறங்கி கீழே வந்து வீட்டுக்கு சாமி கும்பிட்டாச்சு.